அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு நிமிட கதை. விமானம் ஒன்று தனது நெடுந்தூர பயணத்தை தொடங்குகின்றது. அந்த விமானத்திலே பலர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயணத்திலே இருந்த ஒருவர் அங்கிருந்த பணிப்பெண்ணை அழைத்து தனக்கு ஒரு நேர உணவுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அப்போது அந்த பணிப்பெண் அருகில் இருக்கிறவரிடத்திலே அந்த உதவியை கேட்டுச் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அருகில் இருக்கக்கூடிய ஒரு பயனிடத்திலே ஒரு நேர உணவுக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அவர் முடியாது என்று பதில் சொல்லிவிடுகிறார். அருகில் இருக்கும் இன்னொருவரிடம் கேட்கிறார். அவரும் மறுத்து விடுகிறார். ஆனால் மூன்றாவது நபரோ தன்னுடைய கிரெடிட் கார்டை கொடுத்து இதனை பயன்படுத்தி அவருக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். பயணம் நிறைவு பெறுகின்றது. அந்த முதியவர் தனக்கு உணவு கொடுத்த அந்த மனிதனுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் அவர் கேட்கின்றார், உங்களால் மட்டும் எப்படி உதவ முடிந்தது? உதவுவதுதான் மனித பண்பு என்று அவர் பதில் சொன்னார். நான் தான் இந்த விமானத்தினுடைய உரிமையாளர். உதவி செய்த உங்கள் நல் மனத்திற்கு மிகப்பெரிய பரிசு ஒன்றை கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி காசோலை ஒன்றை அவரிடத்திலே கொடுத்தார். அவர் வாங்க மறுக்க, இது உங்களுக்கான பரிசு என்று அவர் கொடுத்தார். ஆம் நண்பர்களே, கொடுப்பதுதான் வாழ்க்கை. நமக்கு உயிரை கொடுத்தவர் கடவுள், உடலை கொடுத்தவள் தாய், கல்வி கொடுத்தவர் ஆசிரியர், கலையை கொடுத்தவன் ஆசார், சம்பளம் கொடுப்பவன் முதலாளி, முதல் மரியாதையும் இறுதி மரியாதையும் கொடுப்பவன் நமது அயலான். கொடுப்பதுதான் தர்மம், பெறுவது அல்ல. எனவே கொடுத்து கொண்டே இருப்போம். கொடுப்பதே வாழ்க்கை. நன்றி.